வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பேச போற படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ள படம். நம்ம டாக்டர் டான் மாவீரன்னு வரிசையா ஹிட் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகி இருக்கிற பராசக்தி. இந்த பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் அந்த பழைய சிவாஜி கணேசன் சாரோட ஞாபகம் வரும். ஆனா இந்த படம் பழைய படத்தோட ரீமேக் கிடையாது. இது ஒரு மாடர்ன் டே பொலிட்டிக்கல் த்ரில்லர். இந்த வீடியோ ரொம்ப பெருசா இருக்க போகுது. ஏன்னா இந்த படத்துல இருக்கிற லேயர்ஸ் அப்படி. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாம இந்த படத்தோட நுணுக்கங்களை பத்தி பேச போறோம். எஸ்கே எப்படி ஒரு காமெடி ஹீரோல இருந்து இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மரா மாறி இருக்காருன்னு பார்க்கலாம். சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, ஆரம்பிக்கலாம். பகுதி 2. கதைக்களம். ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரண போராட்டம். படம் ஆரம்பிக்கும்போது எஸ்கேவை ரொம்ப சிம்பிளா காட்டுறாங்க. ஒரு நடுத்தர வர்க்க இளைஞன், அவரோட பேரு குணா. பழைய பராசக்தி குணசேகரனோட கனெக்ஷன். ஒரு சின்ன ஐடி கம்பெனில வேலை, வீட்ல அம்மா தங்கைன்னு ஒரு அழகான உலகம். ஆனா இந்த அமைதியான வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீசுது. அதுதான் இந்த சிஸ்டம். ஒரு சின்ன விஷயத்துக்காக கவர்மெண்ட் ஆபீஸ் போற எஸ்கே அங்க இருக்கிற ஊழல், அலட்சியம் இதையெல்லாம் பார்த்து எப்படி கொதிச்சு போறாரு அப்படிங்கிறது தான் ஆரம்பம். இங்க தான் டைரக்டர் ஒரு மேஜிக் பண்றாரு. அந்த பழைய பராசக்தியில வர்ற அதே எமோஷனல் பாயிண்ட்ஸை இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்காங்க. பகுதி 3. தங்கை சென்டிமெண்ட். எஸ்கேவின் பலம். நம்ம எஸ்கேவோட படத்துல எப்பவுமே சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துல தங்கை கேரக்டர் தான் கதையோட இன்ஜின். தங்கைக்கு ஒரு அநீதி நடக்குது. ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன் அவளை அவமானப்படுத்துறான். அந்த இடத்துல எஸ்கே காட்டுற அந்த கோபம் இருக்கே, அப்பா, தியேட்டர்ல விசில் பறக்குது. காமெடி பண்ற எஸ்கேவை பார்த்த நமக்கு கண்ணுல நெருப்போட இருக்கிற இந்த எஸ்கேவை பார்க்கும்போது புதுசா இருக்கு. அந்த தங்கைக்காக அவர் எடுக்கிற விஸ்வரூபம் தான் பராசக்தி. பகுதி 4. இன்டர்வல் பிளாக். தியேட்டரே அதிருது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியா சென்டிமெண்டா போயிட்டு இருக்கும்போது கரெக்டா இன்டர்வல் முன்னாடி ஒரு மாஸ் சீன். எஸ்கே ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தனியா நுழைறாரு. அங்க அவர் பேசுற அந்த டயலாக், அன்னைக்கு கோர்ட்ல நின்னு நியாயம் கேட்டாங்க, இன்னைக்கு ரோட்ல நின்னு நியாயம் கேக்குறோம். பெயர் என்னவோ பராசக்திதான், ஆனா ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். இந்த சீன்ல வர்ற அந்த பிஜிஎம் அனிருத் அல்லது ஜிவி பிரகாஷ் யாரா இருந்தாலும் சும்மா நச்சுன்னு கொடுத்திருக்காங்க. பகுதி 5. செகண்ட் ஹாஃப். அரசியல் ஆட்டம். இடைவேளைக்கப்புறம் படம் வேற லெவல்ல போகுது. எஸ்கே இப்போ ஒரு சாமானியன் கிடையாது. இந்த சிஸ்டத்தை ஆட்டுவிக்கிற ஒரு சக்தியா மாறுறாரு. ஒவ்வொரு சீன்லையும் அவர் பண்ற அந்த மைண்ட் கேம்ஸ், அரசியல் தந்திரங்கள் எல்லாம் சுதா கொங்கரா ஸ்டைல்லையோ அல்லது லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல்லையோ ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. குறிப்பா அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையில நடக்கிற போர்ல எஸ்கே மக்களோட தலைவனா நிக்கிறாரு. இங்க தான் அந்த பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலுக்கான முழு அர்த்தமும் நமக்கு புரியுது. பகுதி 6. வசனங்கள். கலைஞரின் பாதிப்பா. இந்த படத்தோட வசனங்கள் பத்தி பேசியே ஆகணும். எஸ்கே பேசும்போது அங்கங்க அந்த பழைய பராசக்தியோட சாயல் தெரியுது. ஆனா அது மொக்கையா இல்லாம ரொம்ப மாடர்னா இருக்கு. நீதிமன்றமே அப்படின்னு அவர் கூப்பிடலன்னாலும் அவர் கேட்கிற கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒரு சாமானியனோட குரலா ஒலிக்குது. காசு இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, காசு இல்லாதவனுக்கு ஒரு நீதியா அப்படின்னு எஸ்கே கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அதே கேள்விதான் அங்க நிக்குது. பகுதி 7. கிளைமேக்ஸ். ஒரு வரலாற்று தருணம். படத்தோட கடைசி 20 நிமிஷம்தான் இந்த படத்தோட உயிர். ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல எஸ்கே பேசுற அந்த ஸ்பீச். இதுக்காகவே அவர் நிறைய ஹோம்வொர்க் பண்ணியிருப்பாருன்னு தெரியுது. அந்த 10 நிமிஷ சீன்ல எஸ்கேவோட எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த வாய்ஸ் மாடுலேஷன், மனுஷன் ஒரு முழுமையான நடிகனா அங்க நிக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த ஃபைட் சீன் வெறும் அடித்தடி மட்டும் கிடையாது. அது ஒரு எமோஷனல் ஃபைட். வில்லனை அவர் அடிக்கும்போது நாமளே அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பகுதி 8. டெக்னிக்கல் விஷயங்கள். கேமரா ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்கு. டார்க் டோன்ல படத்தை கொண்டு போயிருக்காங்க. எடிட்டிங் ரொம்ப ஷார்ப்பு. 2 மணி நேரத்துக்கு மேல படம் ஓடினாலும் ஒரு இடத்துல கூட நமக்கு போர் அடிக்கல. பாட்டுக்களை விட பிஜிஎம் தான் படத்தோட பெரிய தூண். பகுதி 9. எஸ்கேவின் வளர்ச்சி. தி எஸ்கே பிராண்ட். மெரினால ஆரம்பிச்சு இன்னைக்கு பராசக்தி வரைக்கும் எஸ்கேவோட இந்த வளர்ச்சி ஆச்சரியமா இருக்கு. அவர் வெறும் காமெடி பண்ற ஹீரோ இல்ல, அவரால ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்ல முடியும்னு நிரூபிச்சிருக்காரு. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய மைல்கல். பகுதி 10. சமூகத்துக்கான மெசேஜ். படம் கடைசியா என்ன சொல்லுதுன்னா, அதிகாரம் யாரோ ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது. மக்களோட சக்தி தான் உண்மையான பராசக்தி. நாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜோட படம் முடியுது.
சோ நண்பர்களே, எஸ்கேவோட இந்த பராசக்தி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஆக்ஷன், எமோஷன், மெசேஜ்னு எல்லாம் கரெக்டா கலந்திருக்கு. நீங்க ஒரு எஸ்கே ரசிகரா இருந்தா இந்த படம் உங்களுக்கு ஒரு திருவிழா. குறிப்பா அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையில நடக்கிற போர்ல எஸ்கே மக்களோட தலைவனா நிக்கிறாரு. இங்க தான் அந்த பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலுக்கான முழு அர்த்தமும் நமக்கு புரியுது. பகுதி 6 வசனங்கள், கலைஞரின் பாதிப்பா. இந்த படத்தோட வசனங்கள் பத்தி பேசியே ஆகணும். எஸ்கே பேசும்போது அங்கங்க அந்த பழைய பராசக்தியோட சாயல் தெரியுது. ஆனா அது மொக்கையா இல்லாம ரொம்ப மாடர்னா இருக்கு. நீதிமன்றமே அப்படின்னு அவர் கூப்பிடலன்னாலும் அவர் கேட்கிற கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒரு சாமானியனோட குரலா ஒலிக்குது. காசு இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, காசு இல்லாதவனுக்கு ஒரு நீதியா அப்படின்னு எஸ்கே கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அதே கேள்விதான் அங்க நிக்குது. பகுதி 7 கிளைமேக்ஸ், ஒரு வரலாற்று தருணம். படத்தோட கடைசி 20 நிமிஷம்தான் இந்த படத்தோட உயிர். ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல எஸ்கே பேசுற அந்த ஸ்பீச். இதுக்காகவே அவர் நிறைய ஹோம்வொர்க் பண்ணியிருப்பாருன்னு தெரியுது. அந்த 10 நிமிஷ சீன்ல எஸ்கேவோட எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த வாய்ஸ் மாடுலேஷன், மனுஷன் ஒரு முழுமையான நடிகனா அங்க நிக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த ஃபைட் சீன் வெறும் அடித்தடி மட்டும் கிடையாது. அது ஒரு எமோஷனல் ஃபைட். வில்லனை அவர் அடிக்கும்போது நாமளே அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பகுதி 8 டெக்னிக்கல் விஷயங்கள். கேமரா ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்கு. டார்க் டோன்ல படத்தை கொண்டு போயிருக்காங்க. எடிட்டிங் ரொம்ப ஷார்ப்பு. 2 மணி நேரத்துக்கு மேல படம் ஓடினாலும் ஒரு இடத்துல கூட நமக்கு போர் அடிக்கல. பாட்டுக்களை விட பிஜிஎம் தான் படத்தோட பெரிய தூண். பகுதி 9 எஸ்கேவின் வளர்ச்சி, தி எஸ்கே பிராண்ட். மெரினால ஆரம்பிச்சு இன்னைக்கு பராசக்தி வரைக்கும் எஸ்கேவோட இந்த வளர்ச்சி ஆச்சரியமா இருக்கு. அவர் வெறும் காமெடி பண்ற ஹீரோ இல்ல, அவரால ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்ல முடியும்னு நிரூபிச்சிருக்காரு. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய மைல்கல். பகுதி 10 சமூகத்துக்கான மெசேஜ். படம் கடைசியா என்ன சொல்லுதுன்னா, அதிகாரம் யாரோ ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது. மக்களோட சக்தி தான் உண்மையான பராசக்தி. நாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜோட படம் முடியுது. சோ நண்பர்களே, எஸ்கேவோட இந்த பராசக்தி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஆக்ஷன், எமோஷன், மெசேஜ்னு எல்லாம் கரெக்டா கலந்திருக்கு. நீங்க ஒரு எஸ்கே ரசிகரா இருந்தா இந்த படம் உங்களுக்கு ஒரு திருவிழா. சாதாரண சினிமா ரசிகனா இருந்தா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ்கேவோட இந்த புது அவதாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற எந்த படத்தோட ரிவ்யூ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ்கேவோட இந்த புது அவதாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற எந்த படத்தோட ரிவ்யூ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.